இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 3.15 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது பாருங்கள். x³ + 6x² + kx + 6 என்பது x + 2ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீதியின்றி வகுபடும் சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா x + 2 = 0 போட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போம். எக்ஸ் வந்து அப்போ நமக்கு -2ன்னு கிடைக்கும். இந்த x = -2ங்கிறத இந்த சமன்பாட்டில், அதாவது இதை வந்து = 0ன்னு எழுதிக்கணும். x³ + 6x² + kx + 6 = 0. ஏன்னா மீதியின்றி வகுபடும்ட்டாங்க. அப்போ மீதி வந்து 0 வரும். அதனால் = 0ன்னு போட்டுருவோம். இப்போது எக்ஸுங்கிற இடத்துலலாம் -2 போடுவோம். -2³ + 6 × x² -2² + k × xங்கிற இடத்துல -2 + 6 = 0. இப்போ -2³ மதிப்பு -8 + 6 × -2² மதிப்பு +4. இப்போ 6 நாங்க 24. அடுத்து -2யும் கேயும் பெருக்குனா -2k + 6 = 0. அடுத்து பாருங்கள், 24லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 16ன்னு கிடைக்கும். +6 - 2k = 0. இப்போ 16ஐயும் 6ஐயும் கூட்டுனா நமக்கு 22ன்னு கிடைக்கும். இந்த 22 + 22 ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது -22ஆக மாறும். அதாவது -2k = 0. இந்த +22 ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது -22ஆக மாறும். இப்போது நமக்கு -2k = -22ன்னு வரும். அடுத்து k தான் நமக்கு தேவை. k = -22. இந்த பெருக்கல்ல இருக்க -2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். -2 மைனஸும் கேன்சல் ஆயிரும். 2 11 22. அப்போ கேயோட மதிப்பு 11. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 2x + 3 = 0 என்ற பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூலம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 2x = +3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -3 மாறும். இப்போ எக்ஸ் தான் தேவை. எக்ஸை வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். x = -3/2. அப்போ இதோட மூலம் வந்து -3/2. அடுத்து பாருங்க, 4 - 3x³ என்ற பல்லுறுப்புக்கோவையின் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே படியில் 3 இருக்குது. அப்போ இது வந்து முப்படி பல்லுறுப்புக்கோவை. அடுத்து 4வது பாருங்கள். x-இன் அடுக்கு 51 + 51 என்பது x + 1ஆல் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம x + 1 = 0ன்னு வச்சு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸ் வந்து -1ன்னு கிடைக்கும். இந்த -1ஐ எக்ஸுங்கிற இடத்துல போட்டால் -1 அடுக்கு 51 + 51ன்னு எழுதுவோம். இப்போது நம்ம இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். -1 அடுக்கு ஒற்றைப்படையில் இருந்தால் நமக்கு மதிப்பு வந்து மைனஸில் வரும். அதே இது -1 அடுக்கு இப்போ 4ன்னு இருந்ததுன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் சிம்பிளாக கிடைக்கும். இப்போ இங்கே -1 அடுக்கு 51ன்னு இருக்குது. அப்போ நமக்கு மதிப்பு வந்து -1ன்னு வரும். +51. இப்போது நமக்கு 50ன்னு கிடைக்கும். இப்போ x-இன் அடுக்கு 51 + 51 என்பது x + 1ஆல் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் மீதி வந்து 50. அடுத்த சம் பாருங்கள். 2x + 5 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூலம் 0 இந்த மாதிரி கேட்டாலே நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். 2x + 5 = 0ன்னு எழுதுவோம். இப்போ வந்து 2xஐ வச்சுட்டு +5 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -5ஆக மாறும். எக்ஸ் தான் தேவை. x = இந்த பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். -5/2. அப்போ மதிப்பு வந்து -5/2. அடுத்து பாருங்கள். P of x = x³ - x² - 2. Q of x = x² - 3x + 1.
ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. x³ மைனஸ் x² மைனஸ் 2 ப்ளஸ் x² மைனஸ் 3x ப்ளஸ் 1. கூட்ட சொன்னதுனால நம்ம இப்படி எழுதிக்கிடுவோம். சப்போஸ் கழிக்க சொன்னாங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டு இதை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்துச்சு உள்ளே எல்லாத்தையும் பெருக்கும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ கூட்டணுங்கும்போது அப்படியே எழுதிக்கலாம். இது கழித்தல் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டாவது இதை மைனஸ் போட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். இப்போ பாருங்கள், x³ இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ x³ அப்படியே எழுதலாம். x² இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்து மைனஸ் 3x, அடுத்து மைனஸ் 2 ப்ளஸ் 1னா மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து x³ மைனஸ் 3x மைனஸ் 1. அடுத்த சம் பாருங்கள். y³ மைனஸ் 2 இன்ட்டு y³ ப்ளஸ் 1 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பெருக்கல்ல கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு y³ வச்சு இதை பெருக்கணும். y³ ப்ளஸ் 1. அடுத்து மைனஸ் 2 வச்சு இதை பெருக்கணும். y³ ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், y³ பெருக்குனா y-ன் அடுக்கு 6ன்னு வரும். ஏன்னா அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ பெருக்கும்போது அடுக்கை வந்து கூட்டிக்கிடுவோம். இப்போ y-ன் அடுக்கு 6 ப்ளஸ் 1 இன்ட்டு y³. அடுத்து இதை வச்சு பெருக்கும்போது மைனஸ் 2y³ மைனஸ் 2. அப்போ இதோட படி என்னது? நமக்கு 6. அடுத்த சம் பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் படிகளின் ஏறுவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து மைனஸ் 13q5 ப்ளஸ் 4q² ப்ளஸ் 12q. அடுத்து வந்து x² ப்ளஸ் 4 இன்ட்டு x² ப்ளஸ் 9. அடுத்து வந்து 4q-ன் அடுக்கு 8 மைனஸ் q-ன் அடுக்கு 6 ப்ளஸ் q². அடுத்து வந்து மைனஸ் 5/7 y-ன் அடுக்கு 12 ப்ளஸ் y-ன் அடுக்கு 3 ப்ளஸ் y-ன் அடுக்கு 5. ஆப்ஷன் வந்து A, B, D, C. ரெண்டாவது வந்து A, B, C, D. மூணாவது வந்து B, C, D, A. நாலாவது வந்து B, A, C, D. இப்போ பாருங்கள், ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெருசு போகணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து படி வந்து நமக்கு 5. ரெண்டாவதுல வந்து x² வச்சு இதை பெருக்குவோம். அடுத்து 4 வச்சு இதை பெருக்குவோம். அப்போங்கும்போது x² பெருக்கும்போது நமக்கு x-ன் அடுக்கு 4ன்னு வரும். அப்போ இதோட படி வந்து 4. மூணாவது இதில் படி வந்து 8. நாலாவது இதில் படி வந்து 12. ஏறு வரிசைங்கும்போது சின்ன நம்பர்லேருந்து போகணும். B ஃபஸ்ட்டு, அடுத்து 5ங்கிறது வந்து A, அடுத்து 8ங்கிறது வந்து C, அடுத்து 12ங்கிறது வந்து D. இப்போ B, A, C, D. ஆப்ஷன் வந்து நாலாவது இது. அடுத்த சம் பாருங்க. P of A equal to 0 எனில் x minus A என்பது P of x-ன் ஒரு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். x-ன் ஒரு காரணி. இதே இது சப்போஸ் x மைனஸ் A என்பது P of x-ன் ஒரு காரணி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா P of A வந்து நமக்கு 0ன்னு வரும். இப்போது கொஞ்சம் காரணி தேற்றம்னா என்ன, மீதி தேற்றம்னா என்னன்னு லைட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. 2 மைனஸ் 3x-ன் 0 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதுவோம்? 2 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். மைனஸ் 3x ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 2ஆக மாறும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, இந்த பெருக்கல்ல இருக்க மைனஸ் 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து எக்ஸோட மதிப்பு வந்து 2/3. அப்போது இதோட 0 வந்து 2/3. அடுத்து பாருங்கள், x மைனஸ் 1 என்பது டேஷின் ஒரு காரணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
கோவை வந்து 2x மைனஸ் 1, அடுத்து வந்து 3x மைனஸ் 3, அடுத்து வந்து 4x மைனஸ் 3, நாலாவது வந்து 3x மைனஸ் 4. இப்போ வந்து காரணினா நமக்கு தெரியும், இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையோட காரணியாக இருந்ததுன்னா எக்ஸோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் வந்து 1ன்னு கிடைக்கும். இந்த 1ங்கிற மதிப்பை எக்ஸுங்கிற இடத்துலலாம் போடணும். எது வந்து 0வாக வருதோ அதுதான் இதோட காரணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு இருக்குது, அடுத்து எக்ஸுக்கு வந்து 1 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ இது காரணி கிடையாது. அடுத்து 3 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 1 போடுவோம், மைனஸ் 3. இப்போ 3 மைனஸ் 3 0ன்னு வரும். அப்போது இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ வந்து 4x மைனஸ் 3னா 4 இன்ட்டு 1, 4 மைனஸ் 3னா 1ன்னு கிடைக்கும். 3x மைனஸ் 4னா 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 4 மைனஸ் 1ன்னு வரும். இப்போ 0வாக இருக்கிறது தான் இதோட காரணி. அப்போ ஆன்சர் வந்து 3x மைனஸ் 3.